வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஒருவேளை நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வெறும் எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல நிஜமான பிசிக்கலான மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? உங்க எண்ணங்களால உங்க தசைகளையும் நரம்புகளையும் மாத்தி அமைக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க இந்த எக்ஸ்பிளைனர்ல இத பத்தி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இந்த ஒட்டுமொத்த கான்செப்டையும் புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். பரமஹம்ச யோகானந்தர் தன்னோட குரு கிட்ட கேட்ட அதே கேள்விதான் இது. பிறவியிலேயே இருக்கிற ஒரு பலவீனத்தை சரி செய்யற அளவுக்கு நம்ம எண்ணங்களுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா? கொஞ்சம் உங்களுக்கே இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நமக்கு தலைவலி வர்றதும் பயமா இருக்கும்போது வயிறு கலங்குறதும் சாதாரண விஷயம்தான். ஆனா ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு உடம்பு பிரச்சனையிலேயே நம்ம எண்ணங்களை வச்சு சரி பண்ணிட முடியுமா? இந்த கேள்விக்கான விடைய தேடிதான் அவர் தன்னோட குருவை சந்திச்சாரு. யோகானந்தரோட வாழ்க்கையில இந்த சந்தேகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலியே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு தீராத செரிமான பிரச்சனை. எதை சாப்பிட்டாலும் செரிக்காது. அதனால எப்பவுமே ரொம்ப மெலிஞ்சு போய் எடை கம்மியா தான் இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வேலை செஞ்சாலே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சோர்வாகி படுக்கையில விழுந்துடுவாரு. ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட ரூம் எப்படி இருக்கணும்? நிறைய புக்ஸ் இருக்கணும் இல்லையா? ஆனா இவரோட ரூம் முழுக்க வேலைக்கே ஆகாத டானிக்களும் மருந்து பாட்டில்களும் தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆன்மீக பாதையில போகணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞனுக்கு இப்படி ஒரு பலவீனமான உடம்பு இருந்தா எவ்வளவு விரக்தியா இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ரொம்பவும் விரக்தியோட தன்னோட குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிட்ட போய் நிக்கிறாரு யோகானந்தர். குரு கிட்ட போய் நின்ன உடனே ஏதாவது ஆறுதலா வார்த்தை கிடைக்கும்னு நினைச்சா குரு சொன்ன பதில அவர் அப்படியே அதிர்ச்சியில உறைய வச்சிடுச்சு. உன்னோட நோய்க்கும் பலவீனத்துக்கும் முழு காரணமும் நீ மட்டும்தான். உன்னோட உள்பலத்தை நீயேதான் முடக்கி வச்சிருக்க அப்படின்னு முகத்துல அடிச்சார் போல சொல்லிட்டாரு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நாமளே உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நாமே தான் காரணம்னு யாராவது சொன்னா இப்படி இருக்கும்? நான் நோயாளி, நான் பலவீனமானவன்னு யோகானந்தர் தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்ததாலதான் அந்த எண்ணமே உடம்புல பலவீனமாய் மாறி அவரை முடக்கிடுச்சுங்கிற அந்த உளவியல் உண்மைய குரு ரொம்ப தெளிவா உடைச்சு காட்டினாரு. இது ஏதோ சும்மா அட்வைஸ் பண்றதுக்காக சொன்ன வார்த்தை இல்ல. இது நிரூபிக்கா ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பகிர்ந்துகிட்டாரு. இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. முதல் நாள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் 2 மாச டைஃபாய்டு காய்ச்சலால பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமா கிடக்குறாரு. 2வது நாள் காலையில அவரோட குரு லஹிரி மகாசயர் வந்து நீ முழுசா குணமாயிட்டன்னு சொல்றாரு. குரு சொன்னத 100% நம்பின ஸ்ரீ யுக்தேஸ்வர் எந்த நோயும் இல்லாதவர் மாதிரி சுறுசுறுப்பா எந்திரிக்கிறாரு. ஆனா அதே நாள் மதியம் அவர் குரு சும்மா விளையாட்டா நீ மறுபடியும் பலவீனமாகலான்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஐயோ மறுபடியும் காய்ச்சல் வந்துடுமோன்னு ஒரு பயம் அவரை தொத்திக்குச்சு. 3வது நாள் ரிசல்ட் என்ன தெரியுமா? நடக்கக்கூட முடியாத அளவுக்கு திரும்பவும் நோயாளியாகி படுக்கையில விழுந்துட்டாரு. நம்பிக்கை எப்படி நம்மள ஆரோக்கியமாக்குது, அதே சமயம் பயம் எப்படி அடுத்த செகண்டே நம்மள முடக்குதுன்னு இது ரொம்ப அப்பட்டமா காட்டுதில்ல? இந்த அளவுக்கு திடீர்னு உடம்புல மாற்றங்கள் வர்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான மெக்கானிசம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? லஹரி மகாசயர் சொன்ன அந்த ஆழமான பவர்ஃபுல்லான உண்மை இதுதான். உடல் என்பது முற்றிலுமாக மனதால் உருவாக்கப்பட்டு மனதாலேயே நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த எக்ஸ்பிளைனரோட மையப்புள்ளியே இந்த ஒரு வரிதாங்க. நம்ம உடம்புங்கிறது வெறும் ரத்தம், சதை, எலும்பாலான ஒரு பொருள் மட்டும் இல்ல. அந்த பொருட்களை நிர்வகிக்கிறதே நம்ம மனசுல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைகள் தான். மைண்ட் வேற பாடி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புங்கிறது நம்ம மனசோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எதை உறுதியா நம்புறீங்களோ அதுதான் உங்க உடலா வெளியே தெரியுது. மனித மனம் அப்படிங்கிறது ஏதோ மூளைக்குள்ள நடக்கிற சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது. அது எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியோட ஒரு சின்ன தீப்பொறி, ஸ்பார்க். அதனால நீங்க வலிமையான எண்ணங்களை நினைக்கும்போது நீங்க மனசளவுல மட்டும் சந்தோஷமா ஃபீல் பண்றதில்ல, உங்களுக்குள்ள ஓடுற அந்த வைட்டல் எனர்ஜி, அதாவது உயிராற்றலே அப்படியே பலமாகுது. எண்ணங்கள் பலவீனமா இருந்தா நீங்க எவ்வளவுதான் சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்பு அதை ஏத்துக்காது. சரி, இதெல்லாம் தியரியா கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆதாரம் இருக்கு. அந்த பயங்கரமான அனுபவத்துக்கு அப்புறம் ஸ்ரீ யுக்தேஸ்வர் மறுபடியும் தன் குருவோட வார்த்தைகளை முழுசா நம்பி எந்த கவலையும் இல்லாம அன்னிக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குறாரு. மறுநாள் காலையில அவர் எழும்போது அவர் உடம்புல அத்தனை ஒரு செழிப்பு. எந்த அளவுக்குன்னா அவரோட அம்மாவே பார்த்துட்டு
என்னடா உடம்பு இப்படி வீங்கிடுச்சு, ஒருவேளை உனக்கு டிராப்சியா, அதாவது திசுக்கள்ல நீர் கோர்த்துக்குமே அந்த நோய் வந்துடுச்சோன்னு கிண்டலா சேர்க்கிற அளவுக்கு உடம்புல திடீர்னு ஒரு பெரிய ஆரோக்கியம், ஒரே ராத்திரியில உடம்பு இவ்ளோ தழைத்தோங்குனா ஆச்சரியமா இருக்காதா? அது வெறும் ஒரு உணர்வோட நின்னுடலங்க. அந்த நம்பிக்கையோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, வெறும் சில நாட்கள்லயே அவர் எந்த ஒரு ஸ்பெஷல் உணவும் இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம கூட்டி எடை எவ்ளோ தெரியுமா? கரெக்ட்டா 22 கிலோ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 22 கிலோ எடைய வெறும் மனசின் சக்தியாலேயே அவரே ஏத்தியிருக்காரு. மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்வாங்களே, அது இதுதான். தன் குருவோட வாழ்க்கையில நடந்த இந்த விஷயத்த கேட்ட யோகானந்தருக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க். உடனே அவரும் இத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல் ஸ்டெப், தன் பலவீனமான உடம்ப பத்தின சந்தேகங்களை எல்லாம் தூக்கி போடுறாரு. 2வது ஸ்டெப், தன்னோட எண்ணங்களுக்கு இருக்கிற அந்த அபாரமான பவரை 100% நம்புறாரு. ரிசல்ட் என்னாச்சு தெரியுமா? வெறும் 2 வாரத்துல அவரோட அந்த வாழ்நாள் பிரச்சனை, எத்தனையோ டாக்டர்களாலும் குணப்படுத்த முடியாத அந்த செரிமான கோளாறு மொத்தமா காணாம போயிடுச்சு. என்னைக்கு தன் மனசின் சக்திய முழுமையா நம்பினாரோ அன்னைக்கு தான் அவர் நிஜமாவே குணமடைஞ்சாரு. நாம இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த முழு கதையும் நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம மனசு ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி, அதுதான் நம்ம உடம்பையே உருவாக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்க விரும்புறேன். இப்ப நீங்க உங்க மனசை வச்சுக்கிட்டு என்னென்ன பலவீனங்களை உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எப்பவுமே டயர்டா இருக்கு, என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நீங்களே உங்களை முடக்கிட்டு இருக்கீங்களா? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம எண்ணங்களை மாத்துனா கண்டிப்பா நம்ம உடலும் மாறும். இந்த ஒரு சிந்தனையோட நம்ம விடைபெறுவோம். அடுத்த ஒரு அருமையான எக்ஸ்பிளைனர்ல மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாசிட்டிவா இருங்க.